கொடநாடு விஷயம் உண்மையிலேயே அதிமுகவின் நிலைகுலை வச்சிருச்சுல்ல? அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தை யாரும் நிலைகுலைய வைக்க முடியாது. அக்யூஸ்டுகளாக இருக்கக்கூடிய சயன் இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்ததே திமுகவுடைய வட்ட செயலாளர்கள். இது உரையில உள்ள கத்தி, இது அட்டக்கத்தி இல்ல. அதிமுக இன்றைக்கு எந்த வகையிலும் கோஷ்டியும் இல்ல, குழப்பமும் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலை கொண்டதுதான் இந்திய தேசிய முஸ்லிம் லீக். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலையை அதிமுக என்றைக்கும் எடுக்காது. அப்படிப்பட்ட நிலைகள் எந்த கட்சி எடுத்தாலும் அதற்கு எதிரான நிலையை இந்திய தேசிய முஸ்லிம் லீக் கடைபிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் எதிரெதிர் முகாம்களிலிருந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. கொரோனா விஷயம் அதிமுகவை நிலைகுலை வைத்திருக்கிறதா? பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சாத்தியமா? இதற்கு இந்திய தேசிய முஸ்லிம் லீக் தலைவரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான திரு ஜவஹர் அலியின் பதில் என்ன? வணக்கம். கொடநாடு விஷயம் உண்மையிலேயே அதிமுகவை நிலைகுலை வச்சிருச்சுல்ல? அதாவது இது அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தை யாரும் நிலைகுலைய வைக்க முடியாது. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியை எப்படியாவது கவுழ்த்துடலாங்கிறதுக்காண்டி ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ முறை அந்தர்பல்ட்டி அடித்து பார்த்தாரு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வகையில் தான் கடைசியாக இந்த 1000 ரூபாய் ஏழைகளுக்கு அது கொடுத்த திட்டம் என்பது மக்களிடம் மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு. இதை எதையாவது வகையில் தடுக்க வேண்டும், இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்களே ஒரு செட்டப் ஒன்று செய்து அதே இவர்கள் என்ன தெகல்கா சாமுவேல் மேத்யூ அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது சொல்றாங்களே தவிர அதில் எந்த விதமான அடிப்படை உண்மையும் இல்லை, ஆதாரம் இல்லை. ஏன்னா ஸ்டாலின் சொன்னீங்க, இது ஸ்டாலின் செயலை, இது ஒரு தனியார் பத்திரிகையாளர் கொடுத்திருக்காரு, அவங்க புலனாய்வு செய்து சொல்லியிருக்காங்க. இது நீங்க எதிர்கட்சியிலே குற்றம் சுமத்துறீங்க. சார், இது முழுக்க இது ஒரு ஆவணப்படம். இந்த ஆவணப்படத்தை யாருக்கிட்ட வந்தாலும் எப்படி வேணாலும் பணம் கொடுத்து எடுக்க வைக்கலாம். யார் பணம் கொடுத்துருப்பாங்க? அது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். இன்னும் சொல்ல போனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த மீடியா லெவலில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கும் ஆதரவாகவும் உங்களுடைய அதாவது யாரெல்லாம் இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்கணும். அதன் மூலம் ஒரு கருத்துக்கு 100 ரூபாய் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒரு தொலைக்காட்சியில் வந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே கொடநாடுல உங்களுக்கு நீங்களே ஒத்துக்குவீங்க, கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது. அதற்கு பின்னால் யாரோ இருக்காங்க, நிச்சயமா யாரோ இருக்காங்க. நிச்சயமா. அதாவது சார், கொலை அது எப்படி நடந்ததுங்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா திமுக தான் இதை செஞ்சிருக்காங்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக குறை சொல்றீங்க இல்ல, இந்த விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போனாங்கிறதுக்கு ஆதாரமாகவே பாத்தீங்கன்னா அதுல அக்யூஸ்டுகளாக இருக்கக்கூடிய சயன் இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்ததே திமுகவுடைய வட்ட செயலாளர்கள், திமுகவுடைய வழக்கறிஞர்கள், திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் தான் ஜாமீன் கொடுத்து அவங்களை கார்ல கொண்டுட்டு போறாங்க. எங்க கொண்டுட்டு போனாங்கிறதே ஒரு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்குது. இல்ல அப்படின்னா அரசாங்கம் காப்பாற்றலாமே, அரசாங்கம் எடுத்துக்கலாமே. இல்ல, அததான் அந்த அச்சம் எங்களுக்கு இருக்கு. காரணம் என்னடா, இவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களை பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் திமுகவுக்கு ஒரு கை வந்த கலை. நேரடியாக நீங்க திரும்ப ஒரு 4 முறை திமுகவே தான் குறை சொல்றீங்க, மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணுமே செய்யலையா? திமுக தான் சார் இது முதன்மையா கையில் எடுத்து பண்றாங்க. அதற்கு அவருக்கு தோழமையா இருக்க கட்சிகள் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்தை பாருங்க. தினகரனும் கேட்கறாரு, விசாரணை நடத்தணும்னு கேட்கறாரு. விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்க. விசாரணை நடக்காம இருந்தா பரவாயில்ல. இந்த சம்பவங்கள் நடந்தது ஏற்கனவே திமுகவினுடைய தோழமை கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் தான் அந்த மரணம் விபத்துக்கள் நடந்திருக்குது. அங்கேயும் வழக்கு இருக்குது, அங்கேயும் ஏமாத்திட முடியுமா? அதாவது இப்படி இந்த அரசாங்கத்தை எப்படியாவது ஆட்டி பார்க்க வேணுங்கிறதுக்காக வேண்டிய இவங்க பண்ணக்கூடிய ஒரு தொடர் பிளான். அந்த தொடர் பிளான்ல ஆடிருச்சு அரசாங்கம். இதுல சரி, அதான் சொல்றேனே, இந்த அரசாங்கத்தை ஆட்டி பார்க்கவோ இந்த அரசாங்கத்தை அச்சுறுத்தவோ யாராலும் முடியாது.
ஏன்னா இது வந்து உரையில உள்ள கத்தி, இது அட்டக்கத்தி இல்லை. எப்போ தேவைப்படுமோ அந்த டைம்ல சரியான நேரத்தில் சரியான நேர்வுல அதை அடிச்சவங்கள எப்போ அடிக்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் என்றைக்கு இது போன்ற சதிகாரர்கள் யாருன்னு சொல்லுங்க. இன்று எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பிக்கிட்டே இன்றைக்கு சார் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகள், இந்த அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை உச்ச நீதிமன்றமே அதை மறுத்து, முதலமைச்சர் மீது சொன்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டை அதை மறுத்து இது அந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லைன்னே சொல்லிருச்சு. ஆகவே இந்த கொடநாடு மேட்டர்ல யார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? மக்கள். இது வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியுது. இந்த விஷயம் முழுக்க முழுக்க இந்த எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பொய்யை சுமத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பண்றாங்கிறது நல்லாவே இல்லை, மக்களுக்கு தெரியுது. சார் நான் கேட்கிறேன் சார், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு சாதிக் பாஷா 2G வழக்கில் சம்பந்தப்பட்ட சாதிக் பாஷாவினுடைய மர்மமான மரணம், அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவி போடுறாங்க, செஞ்சோத்து கடன் தீர்த்து சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று அவருடைய மனைவி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க நினைவு நாள் அன்னைக்கு. அதெல்லாம் அவர்கள் கண்ணில் இதெல்லாம் அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. அதே மாதிரி தான் ஆடிட்டர் நம்ம அண்ணா நகர் ரமேஷ், அதே மாதிரி தான் என்னுடைய மனைவி அறிவாலயத்துக்கு போனாங்க, திரும்பி வரவே இல்லைன்ட்டு பால்மலர்ங்கிறவருடைய கணவர் புகார் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து திமுகவில் ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்கள், அவர்களுக்கு இதெல்லாம் வந்து வழக்கமான விஷயம். ஆனால் இதையெல்லாம் தான் செய்வதால் இப்படி மற்றவர்கள் செய்வார்கள், இவர்கள் மீது ஒரு பழியை சுமத்தினால் இந்த அரசாங்கம் ஆட்டம் கண்டுவிடும் என்று நினைப்பில் இவங்க பண்றாங்க ஒழிய பாஜக கூட கேட்குது விசாரணை வேணும். எங்களுக்கும் நாங்களும் தான் கேட்கிறோம். அதிமுக கேட்கறதுக்கு இதுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்றோம். விசாரிக்கப்பட வேண்டும், இதுல யார் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் தெரியணுங்கிறது என்பதில் மாற்று கருத்துல. இதை தான் மக்களும் விரும்புறாங்க, அரசாங்கம் விரும்புது, அதிமுக தொண்டர் ஒவ்வொருத்தவங்களும் விரும்புறாங்க. இதுல மத்திய அரசு கூட கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல அவர்களுடைய அரசியலுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து தமிழிசை சொல்லியிருக்காங்க, வேண்டும் என்றே திமுக இதை கையில் எடுத்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காண்டி பார்க்கறாங்க அப்படின்ட்டு தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, பாஜக அதிமுக கூட்டணி வரும் அப்படிங்கிற பேச்சு இருக்கு, அது சாத்தியமா இல்லையா? அதாவது 2014 ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தபோதும் பிஜேபியும் அதிமுக கூட்டு சேருன்று தான் எல்லோரும், ஒரு ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு புரளியை மக்களிடம் கிளப்பி விட்டாங்க. ஆனா புரளி தானா அது? புரளி. அதுதான் 2014 அம்மா மோடியா லேடியா என்று கேட்டார்கள். அதுக்கப்புறம் 2016 இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் சொன்னார்கள். அந்த சமயத்திலும் அதே நிலையில் தான் தனித்து போட்டியிட்டது. இப்பொழுதும் வந்து இதே நிலையில் தான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடன் அரசு ரீதியான நிர்வாக ரீதியான ஒரு நட்பு அது கண்டிப்பாக தேவை. தேர்தல் கூட்டணி வருமா? அதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இப்படி நீங்கள் எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் என்னதான் நீங்கள் அதாவது பொய்களை நீங்க பரப்பிவிட்டா கூட அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் அண்ணன் தம்பித்துரை கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை 2 நாட்களுக்கு முன்பாக அறிவிச்சிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அதிமுகவை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எந்த வகையில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது மட்டுமல்ல, கடம்பூர் ராஜா சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி நோட்டாக்கு கீழே உள்ள கட்சி, அந்த கட்சியினுடன் கூட்டு வைப்பது என்பது எங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இது கூட்டணி சேர்வதற்கான கருத்துக்களா, எதிர்நிலை எடுப்பதற்கான கருத்துக்களா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். நீங்க தம்பிதுரையை மேற்கோள் காட்டினீங்க. அதிமுகக்குள்ளே 2 கருத்து இருக்கு, ஒன்று வந்து பிஜேபியோட சேரலாம், இல்லை பிஜேபியோட சேர வேண்டாம் அப்படின்னு கூட்டணி இருக்குன்னு. நீங்க தம்பிதுரை கோஷ்டியா? இது வந்து நீங்க கேட்கறது வந்து ரொம்ப வேதனையாகவும் வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்க கேள்வி. இது அதிமுக என்ற ஒரு ஆலமரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேர், 1.5 லட்சம் தொண்டர்கள், அதில் நானும் ஒரு அனுதாபியாக இருக்கக்கூடியவன். அதனால வந்து தலைமை என்பது ஒருங்கிணைப்பாளர்கள் 2 தான். அந்த வகையில் வந்து இதற்கு அதிமுக இன்றைக்கு எந்த வகையிலும் கோஷ்டியும் இல்லை, குழப்பமும் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயக ரீதியிலான இந்த கட்சியின் மீது கருத்துக்கள் சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து மக்களுடைய மனநிலைகளை புரிந்து
தலைமை சரியான முடிவு எடுக்குமே தவிர இதற்கு எல்லோருடைய கருத்துக்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு இதற்கு ஒரு நாட்டாமை செய்யக்கூடிய கட்சி அல்ல. இது ஜனநாயக ரீதியிலான கட்சி. நீங்க திரு தபிதுரை சொன்னதை சொன்னீங்க, திரு கடம்பூராஜ் சொன்னதை சொன்னீங்க. இது உங்க விருப்பம். நீங்க இந்திய தேசிய முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருக்கீங்க. நீங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க கட்சி சார்பாக நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக நானும் அதை தான் மிகவும் விரும்புகிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் பாலும் தேனும் ஓடும், உங்கள் கொலால வரும், நீங்கள் பிடிச்சிக்கலான்னு சொன்னவர்கள் தான். அதன் பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் வேதனைப்படக்கூடிய விஷயங்கள், வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு டிமானிசேஷன் வந்ததுக்கெல்லாம் பாதிப்பு, இதெல்லாம் ஜிஎஸ்டி வந்ததாலும் பாதிப்பெல்லாம் அடைந்தது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முத்தலாக் போன்ற விஷயங்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்தார்கள். சபரிமலை விஷயங்களாக இருக்கட்டும், நீதிமன்றத்தினுடைய நிலைகளுக்கு ஒரு நிலை எடுத்து இன்றைக்கு வேறு நிலை. ஆகவே முத்தலாக் விஷயத்திலே இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட நிலையை எடுத்ததால் அதிமுக அதை கடுமையாக எதிர்த்தது. அது மட்டுமல்ல, இந்த 10% பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு, ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்தால் நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. நீங்க அதாவது அதற்கான அதிமுகவும் பிஜேபியும் சேருவதற்கான எந்த விதமான முகாந்திர வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட கேள்வி தேவையில்லாததாக தான் நான் பார்க்கிறேன். இந்த கேள்வி வேண்டாம், அதே மாதிரி கிளை கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை எந்த கட்சியாக இருந்தாலும், நீங்க அதிமுக செய்தி தொடர்பாளராகவே இருக்கீங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி அமைத்தால் உங்கள் கட்சி இந்திய தேசிய முஸ்லீம் லீக் உடன் இருக்குமா, இருக்காது? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலை கொண்டதுதான் இந்திய தேசிய முஸ்லீம் லீக். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவிலே வேறு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் பொறுப்பை கொடுக்கிறாங்கன்னா அந்த சிறுபான்மை மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அதிமுகவினுடைய கருத்துக்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். ஏன்னா ஒரு கட்சி வேறு கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய 3வது கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்தி தொடர்பாளர் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் யோசித்து தான் கொடுப்பார்கள். ஆகவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலையை அதிமுக என்றைக்கும் எடுக்காது. அப்படிப்பட்ட நிலைகள் எந்த கட்சி எடுத்தாலும் அதற்கு எதிரான நிலையை இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கடைபிடிக்கும். நேரடியாக சொல்லிட்டீங்க, ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்தால் நீங்க கூட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதற்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக ஒரு பாமக அமைக்கலாம், தேமுதிக கூட்டணி அமைக்கலாம், அந்த நிலையில போயிட்டு இருக்கு. அது சாத்தியமா? நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரணியில் திரண்டும் இந்த ஒரு குடும்ப கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலையில் தேமுதிகவும் பாமகவும் இருக்கிறார்கள். அது இல்லாமல் பாமகனுடைய தலைவர் ராமதாஸ் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திட்டங்களை பாராட்டி அவர்களுடைய கருத்துக்கள் பதிய வைக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் நல்லது செய்ய நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு விருப்பம் செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதில் எந்த விதமான தவறுமில்லை. சொல்ல போனால் அம்மா 40 நமதே நாளை நமதே என்று சொல்லி அடித்தார்கள். இன்றைக்கு கண்டிப்பாக அதே சொல்லாமலும் இந்த 40 தொகுதியிலும் அண்ணன் ஓபிஎஸ் சிபிஎஸ் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை அந்த களத்தை அமைத்து இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு அமைதி பூங்காமாக அமைதி புரட்சி நடத்தக்கூடிய திட்டங்கள், நெகிழிக்கு தடை, அதாவது சுற்றுப்புற சூழல்களை கெடுக்கக்கூடிய வகையில் எல்லா விஷயத்தையும் தடை செய்துள்ளாமல் நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏரி குளங்கள் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. அப்போதுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக அநேகமாக பிரிஞ்சு கிடக்கு. டிடி விதிரகன் தனி அணியா இருக்காரு. திமுக ஒரு பெரிய அணியா இருந்தாலும் கூட 3 பெரிய அணிகளுக்கு இடையான போட்டி தான் இருக்கும். நீங்க சொன்ன 40ல் அது மிகப்பெரிய கனவு தானே? அதாவது நீங்க 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குல 1,97,00,000 வாக்குகள். திமுகவுக்கு கிடைத்தது வெறும் 97 லட்சங்கள் வாக்குகள் மட்டுமே. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற கட்சிகளுக்கு ஒரு 60-70 லட்சம் ஓட்டுகள் கிடைத்தது. இன்றைக்கும் அந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு 42% வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. தினகரன் என்பவர் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை உடைப்பதற்காக இன்றைக்கு ஒரு சிலருடன் சேர்ந்து அதாவது அந்த கட்சி அதாவது ரிஜிஸ்டர் செய்யாத ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார்.
பலர் இது போன்ற மன்னாரன் கம்பெனியை பலர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்களிடம் எடுபடாது. கம்பெனிகிட்ட தான் தோத்தீங்க ஆர்கே நகர்ல. இல்ல, அதுதான் அந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அந்த தொகுதி தேர்தல் எல்லோருக்கும் தெரியும். 20 ரூபாய் நோட்டுக்காக கிடைத்த வெற்றி. அதுல இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, அந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் அசந்து விட்டார்கள். துரோகி யார் விரோதி யார் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களுடைய செயல்பாடு அமைந்து விட்டது. அது இல்லாமல் திமுக முழுமையாக ஆதரவை டிடிவிக்கு கொடுத்ததின் விளைவுதான் இவர்களுக்கு டெபாசிட் போனது என்பதை யாருமே மறுக்க முடியாது. திமுக தொண்டர்கள் வேறு பக்கம் மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. நீங்க திமுகவுக்கு ஆதரவா சொல்றீங்க, ஏதோ திமுக டிடிவிக்கு ஆதரவு கொடுத்துட்ட மாதிரி. இது உண்மைதானே? நீங்க அப்ப திமுகவுக்கு 16 கட்சிகள் 16 பேர் அவர்களுக்கு B12 இன்ஜெக்ஷன் போட்டு கூட அவர்களால் 24,000 வாக்குகள் மட்டுமே வாங்க முடிந்தது என்றால் நீங்கள் எண்ணி பாருங்க. நீங்க அப்ப இதுதான் உண்மை. அங்க திமுகனுடைய ஓட்டு வங்கி ஒவ்வொரு அந்த தொகுதியிலே 1500 ஓட்டுகள் தானா ஒரு கட்சிக்கு. திமுக எதிராக பேசுறீங்க. அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிலைமையில பிஜேபியை அதிகம் எதிர்ப்பது திமுக, டிடிவி, அதுக்கப்புறம் தானே அதிமுக. சாரி, திமுகவை பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை எப்போது வேண்டாலும் அமைக்கும். 99லிருந்து 2004 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்து அந்த சமயத்தில் தான் 2002ல் குஜராத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பொழுது அதற்கான எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் பதவி சுகத்துக்காக 2004 வரைக்கும் இருந்தாங்க. 2004ல் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்காது என்று தெரிந்ததற்கு பிறகு 2004 தேர்தலில் உடனே காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கிறார்கள். அதாவது எமர்ஜென்சி காலத்துல மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து திமுக தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த அந்த கட்சியை காங்கிரஸை மீண்டும் நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக என்று அழைத்த திமுக சந்தர்ப்பவாத சூழ்நிலையை எப்படி வேண்டாலும் எந்த காலத்தில் வேண்டாலும் மாற்றிக்கொள்ளும். இப்பொழுது கூட கலைஞருடைய நினைவஞ்சலி கூட்டத்திற்கு நம்ம இவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா வந்திருந்தாருன்னு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியை புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி சேர்வதற்கான அதிகமான வாய்ப்பை திமுக பயன்படுத்தி இருக்கும். இது உண்மை. ஆகவே நீங்கள் தேர்தலுக்கு பிறகு கூட ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குமே தவிர அவர் எப்பொழுதும் அதற்கேற்ற ஒரு வியாக்கியானத்தை சொல்வார்கள். ஆகவே அவர்களுக்கு உண்மையாக மக்கள் நலனோ மக்கள் பயனோ இல்லாமல் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவே கட்சி நடத்தக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவும் தேர்தலுக்கு பிறகு ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல பிஜேபி நினைக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதிமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபிக்கு? இல்ல, அப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தா 2014 கூட்டணி சேர்ந்திருக்கணும், 16 கூட்டணி சேர்ந்திருக்கணும், ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருக்கும். ஏன் நீங்க நம்ம ஏற்காடு தொகுதி தேர்தலில் பாரதிய ஜனதா கிட்டம் கடந்த ஜனதா கட்சி கிட்ட திமுக ஆதரவு கேட்ட கட்சி தான். ஆனா தனித்து போட்ட கட்சி தான் அதிமுக. ஆகவே கூட்டணி சேர்வதாக இருந்தால் இப்பொழுதே கூட்டணி சேர்வார்கள். அதற்கு பிறகு என்பது நிலை அதிமுக நிச்சயமாக இல்லை. எந்த நிலை எடுத்தாலும் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுப்பார்கள். அதுதான் அதிமுக. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட நிலைகளை சூழ்நிலைக்கேற்ப சந்தர்ப்பவாதத்தை அமைத்துக் கொள்வதில் திமுகவுக்கு நிகர் இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை. எல்லா பல சிறுபான்மை அமைப்பினர் சொல்லிங்க, சிறுபான்மை அமைப்பினர் பல முஸ்லீம் கட்சிகள் திமுக அணியோட இருக்காங்க. ஏன்னா திமுக தான் அதிக அளவுக்கு சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கு, பாஜக அதிக எதிர்க்குது அப்படின்னு. நீங்க அது விலகி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறது தானே? அதாவது சார், நான் நீண்ட காலமாக அதிமுகவினுடைய ஆதரவு நிலை எடுத்திருக்கேன். எப்பொழுது எடுத்திருந்தேன்? நானும் ஒரு காலத்திலே நான் சிறுபான்மை இயக்கத்திலிருந்து வந்தவனால ஒரு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான நிலையில் தான் இருந்தவன். அதற்கு பிறகு நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகாக இருக்கட்டும், நீங்க அதற்கு பிறகு குஜராத்தில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது திமுக எடுத்திருந்த நிலைகளை அறிந்தும், அதற்கு பிறகு அத்வானிக்காக கோவையிலே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்த போது அதற்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை சிறையில் அடைத்து இன்றைக்கும் அந்த சிறு இளைஞர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்களே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அதிமுக வெளியுள்ள இல்ல. அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கவர்னருக்கு அந்த இஸ்லாமிய இளைஞர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கவர்னருக்கு அவர்கள் பெயரையும் சேர்த்து அனுப்பிவிட்டோம். ஆனா கவர்னர் ஸ்டில் அதை பெண்டிங்கில் வச்சிருக்கிறார். அதற்கு மீண்டும் அவர்களுக்கு பரிசீலனை செய்யுமாறு ஒரு கோரிக்கையும் இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. ஆனா அந்த அரசாங்கம் என்ன ஆளுநர் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் ஆளுநர் கேட்க வேண்டும்.
ஆனால் ஆளுநர் கேட்கலையே, அரசாங்கம் கேட்கறதுக்கான துணிவு இல்லையே. அதாவது ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள்ல அவது ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இந்த ஆட்சியில் செயல்படுறார். ஆனால் இதை பார்க்கும் பொழுது மத்திய அரசுக்கு இணக்கமாக கொஞ்சம் அடங்கி போய் தான் மாநில அரசு இருக்கோ அப்படிங்கிற சதயத்தானே கொடுக்குது. அதாவது அடங்கி போகுதில்லை, ஆட்சி ரீதியாக ஒரு நட்புறவை பேணி காக்க வேண்டும் என்ற அம்மாவும் விரும்பினாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த அண்ணன் ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான இந்த அரசாங்கமும் இயங்கிக் கொண்டிருக்கு. அதனால அடிபணிந்து போக வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. ஆனால் அதே சமயம் நமக்கான திட்டங்கள் சரியான முறையில் வந்து சேரணும் என்ற அடிப்படையில் உரிமைகளை இன்றைக்கு மேகதாது பிரச்சனைக்காக 22 நாள் பாராளுமன்றத்தை முடத்தணும். முத்தலாக் பிரச்சனையில ஒரு கடுமையான எதிர்ப்பை கொடுத்தும் மீண்டும் காவிரி பிரச்சனையில் 22 நாள் முடக்கணும். மீண்டும் மேகதாது பிரச்சனையிலே பாராளுமன்றத்தை முடக்கியதுக்கு அன்றைக்கு அதற்காக பாராளுமன்ற எம்பிக்கள் முழுவதுமாக அதிமுக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு அண்ணன் தம்பிதுரை கேட்டார், நீங்கள் அவர்களுக்காக அந்த சஸ்பெண்டை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் மூலம் நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் எதிரெதிர் முகாம்களிலிருந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. தேர்தலுக்கு, மக்களவை தேர்தலுக்கு இன்னொரு 4 மாதங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாலே அடுத்த இந்த மாதத்துக்குள்ளேயே ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே கூட்டணிகளை கணக்கெல்லாம் வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்களும் அரசியல் ரொம்ப காலமாக இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? வருவதற்கான சாத்தியங்கள் எனக்கு தெரியல. உங்கள் மாதிரி உங்கள் கட்சியில் நீங்கள் முக்கியமான ஒரு குரலாக இருக்கீங்க, உங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிங்களா, போக வேண்டாம் பிஜேபி பக்கம்னு? இல்லை, நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் மூத்த தலைவர்களும் சொல்றாங்க. என்ன இழப்பு ஏற்படும் சொல்லுங்க. இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்காங்க. ஏன் குறிப்பாக தேசிய கட்சிகளுக்கு எதிரான மனநிலை. காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்ததோ அதே போன்ற நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. நீட் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், மேகதாது விஷயங்களாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதிகளை கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், காங்கிரசும் இப்படிப்பட்ட நிலைதான் எடுத்தது. இவர்களும் விதிவிலக்கல்ல என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால், எந்த கட்சி இணைந்து கூட்டணி அமைத்தாலும் மிகப்பெரிய தோல்வி உருவாகும் என்று பத்திரிகையாளர்களும் இந்த அரசியல் ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் முடிவை வைப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் அம்மாவிடம் பாடமும் பயிற்சியும் பெற்றவர்கள். நீங்கள் வேறு கட்சியுடைய தலைவராக இருந்தால் கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு அங்கீகாரம் போதுமா, இல்லை வேற அங்கீகாரங்களுக்கு தேவை நினைக்கிறீங்களா? அம்மா 2006 வந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் என்னை உட்கார வைத்த அழகு பார்த்தவர் தான். ஆகவே நான் வந்து பொறுப்புக்காகவோ பதவிக்காகவோ நான் இருக்கவில்லை. இந்த சமுதாயத்துக்கு என்னால் முயன்ற, ஒட்டுமொத்தமாக சமுதாயம் ஒரு அரசியல் ரீதியாக தான் பயன்பெற முடியும். அந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா என்ற வகையில் என்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பதில் கருத்தை சொன்னீங்க திரு ஜவஹர் அலி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.